மாலபேல இருக்க அவருடைய வீட்ல வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு உயிரிழக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளிய வந்திருக்கு. ம், ம். இது கொலையா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் கூட பழகின சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஆணித்தரமாக இத வந்து மறுக்கிறாங்க. அத தாண்டி மிக முக்கியமா இவர் வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு வழக்கோட சம்பந்தப்பட்டவர் ஆமா. அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் ம். இந்த சுரேஷ் சாலை இருக்கார் இல்லையா? ஆமா. அவருடைய குழுவுல வந்து பெரிய அழுத்தம் தான். அதாவது இவர் சூசைட் தான் பண்ணியிருக்காரு. ஆனா, ஒருத்தர் மூலமா வழங்கப்பட்ட ஒரு அழுத்தம்னால தான் சூசைட் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. காணொளி வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு வழங்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஐடிக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஒரு வீடியோவ. இந்த வீடியோல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்துல வெளிப்படையாவே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு துறவி மூலமா பல உயர் பதவியில இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தி இருக்காங்க. லஞ்சம் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சில சுகம் இல்ல அப்படி இப்படின்னு நிறைய ஆமா. விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ம். இந்த ஷாக் எல்லாம் அவங்க வந்து எப்படி தாங்கிக்க போறாங்க ஐயோ, அப்படின்றது வராங்கன்னு தெரியல. தெரியல. ஆமா. அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் வந்து தொடர்பு இருந்திருக்கு அப்போ. இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு சொல்றதெல்லாம் சப்போர்ட் இருக்கதால தான் நிறைய விஷயங்கள் நாட்டுக்குள்ள நடந்திருக்கு. நடந்திருக்கு. இப்போ சப்போர்ட் ஹரக்கட்டா விடுங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வெளியில தப்பிச்சு போயிருப்பாங்க. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லாவே இருக்கேன். ஆனா இன்னைக்கு நாட்டுல பதிவாயிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் தான் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா காலையில் எழும்பும் போதே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். அதுவும் நாட்டுல மிக முக்கியமான ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்கதா தான் இந்த செய்தி வந்து பதிவாகுது. அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் ஐஜிபி சிடி விக்ரமரத்ன வந்து உயிரிழந்திருக்காரு. இது வந்து கொலையா தற்கொலையா அப்படின்றது வந்து தெரியல. ஏற்கனவே நிறைய மரணங்கள் வந்து மர்மமா பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல இருக்க பட்சத்துல இது கொலையா தற்கொலையா அப்படின்றது வந்து தெரியல. இத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்த்துடலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ அண்மைய நாட்கள்ல வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறியிருந்த ஒரு விஷயம் தான் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னு சொல்லி. இது தொடர்பா இப்ப 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியோட மிக முக்கியமான ஒரு நபர், அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். இவங்கள வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. முன்னிலைப்படுத்தின சந்தர்ப்பத்துல வந்து பல விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு, தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அனுர அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள் கலாச்சாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ. ஆனா இந்த நேரத்துல மாணவர்களை போதைப் பொருள்காரர்கள் பயன்படுத்தி இந்த கடத்தல் நடவடிக்கைக்கு யூஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பியிருக்கு. இதுக்கு ஆதாரமா நேற்று ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அத பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த தகவல்கள தான் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். இவ்வளவு தானா நீங்க பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஆழமான பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம நிகழ்ச்சியில பதிவு செய்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே, ரொம்ப லேட் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இல்லையா? சரி. இன்னைக்கு காலையிலே என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 7:15 போல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே முன்னாள் ஐஜிபி சிடி விக்ரமரத்ன அவர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து அவருடைய வீட்ல மாலபேல இருக்க அவருடைய வீட்ல வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு உயிரிழக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளிய வந்திருக்கு. ம், ம். இதுக்கப்புறமா போலீசார் போறாங்க, விசாரணைகள் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்பவும் கெதர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கொலையா, தற்கொலையா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவருடைய மகன் குறித்த ஒரு வழக்கு ஒண்ணு இருக்காம். அதனால இவர் வந்து ரொம்ப பிரஷர் ஆகி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவர் கூட பழகின சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஆணித்தரமாக இத வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா அவர பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து அவருடைய பதவி காலத்துல வந்து எந்த ஒரு சர்ச்சையிலயுமே மாட்டாதவரு. ம். இப்போ ஊழல் அந்த மாதிரியான இதுலயுமே மாட்டாம நேர்மையா தன்னுடைய கடமையை செஞ்சவர் வந்து ஓய்வு பெற்ற ஒருத்தர். ஓய்வு பெற்ற ஒருத்தர் வந்து எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் வந்து எழுப்பியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியல. ம். அதாவது இப்போ இந்த போலீஸ் மா அதிபர், அதாவது சிடி விக்ரமரத்ன வந்து, அவர் வந்து இப்போ அவர் தொடர்பா இப்பதான் பல விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஊழல் கரை படியாத ஒரே ஒரு ஐஜிபி அப்படின்னு சொல்லி தான் இவர வந்து அடையாளமே படுத்துறாங்க. அதையும் தாண்டி 3 ஜனாதிபதிகளுக்கு கீழ இவர் வந்து ஒரு போலீஸ் மா அதிபரா செயற்பட்டிருக்காரு. அடுத்தடுத்து 3 ஜனாதிபதிகளுக்கு கீழ இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இவர் தொடர்பா வெளியா இருக்கக்கூடிய தகவல். மத்தது இவருக்கு இப்போ வந்து வயசு 63 ஆகுது. இப்போ அவரு பண்ணிக்கிட்டது வந்து கொலையா? அப்படி இல்லன்னா இது ஒரு கொலையா? அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாமே 2வதா இருக்கட்டும். ஏன்னா, இப்போ அத பத்தி பேசுறதுக்கான நேரம் கிடையாது. இது வந்து கொலையா
அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. ஏன்னா இப்படி ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. அதை தாண்டி இதுக்கான விசாரணைகள் வந்து ஒழுங்கான முறையில நடந்துகிட்டு இருக்கு. எதிர்வரும் நாட்கள்ல வந்து அதுக்கான தகவல்கள் விசாரணைகள் மூலமா வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ இவர் தொடர்பா வெளியாகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியமா பார்க்கப்படுது. மிக முக்கியமா இவர் வந்து இலங்கை போலீஸ் வரலாற்றில் பல சர்ச்சைகள், அரசியல் தலையீடுகள், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகளை இவர் சந்திச்சிருந்தாலுமே கூட தன் மேலே ஒரு ஊழல் கரை கூட படியாமல் அவர் வந்து ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு அவருடைய சேவை கால பகுதியில் அப்படிங்கிறது தான் இவர் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அதை தாண்டி 2023ஆம் ஆண்டு நவம்பரில் ஓய்வு பெற்ற இலங்கையோட 35வது போலீஸ் மா அதிபராக இவர் கருதப்படுறாரு. அதாவது ஓய்வு கால பணியில் இருக்கும்போது தான் வீட்டில் வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவருடைய நெஞ்சு பகுதியில் தான் வந்து சுடப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கி சூடு வந்து நெஞ்சு பகுதியில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியாகிருக்கு. இப்போ ஒரு 7:15 7:30 இந்த டைமுக்குள்ள தான் வந்து இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஒரு பட்டாசு கொளுத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது, அதுக்காகலாம் எதுவுமே தெரியலை, ஒரு பெரிய சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படின்னு. அவரோட அந்த சேவையாளர் அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட அவரோட இருக்கவங்களை வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கேப்பில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இப்போ விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்வரும் நாட்களில் இது கொலையா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். இது வந்து இருக்கிறதுக்கான காரணங்களும் இருக்கு. ஏன்னா 63 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு இப்போ இந்த சேவை நாடு அப்படிங்கிறத தாண்டி அவருக்கும் தனிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு பக்கம் பேசப்படுது. அதை தாண்டி மிக முக்கியமா இவர் வந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு வழக்கோட சம்பந்தப்பட்டவர் ஆமா. அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுவும் இந்த சுரேஷ் சாலை இருக்கார் இல்லையா, ஆமா. அவருடைய குழுவுல வந்து இவரும் வந்து அங்கம் வகிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இப்ப சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல சில ஆதாரங்களை அளிக்கிறதுக்காக இவர் வந்து உதவி செஞ்சிருக்கதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது வந்து ம். உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். இப்போ வர்ற தகவல்களை நாங்க வந்து வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவரும் சில வேளை விசாரணைக்கு அழைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அந்த நேரத்துல இவர் இந்த முடிவு எடுத்தாரா அப்படின்றது வந்து தெரியல. என்ன தெரியாது. உண்மைகள் சரியாக தெரியாது. தெரியாது. இனிமே விசாரணைகளின் போது தான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும். என்னதான் இவர் வந்து அந்த ஊழல் கரை படியாத ஆளாக இருந்தாலுமே வந்து நிறைய தரம் நீதிமன்றத்துக்கு வந்து ஏறி இறங்கியிருக்காரு இருக்காரு. அப்படின்றத சொல்றாங்க. ஆமா. இப்ப பாக்குறவங்களுக்கு வந்து டவுட் வரும், அப்ப ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிருக்காரா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஆனா அவர் எந்த குற்றமுமே செய்யல. ஒரு சாட்சியாக பிரதிவாதியாக அவர் வந்து 2-3 தரம் வந்து நீதிமன்றத்துல வந்து அந்த நீதிமன்ற கூடு இருக்கு இல்லையா, அதுல வந்து ஏறி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அதாவது வெளிப்படையா சொல்லணுமா இருந்தா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரமா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த விசாரணைகளுக்கா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த மே 9ஆம் தேதி நடந்த காலி முகத்திடல் கலவரம் அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்கள் மூலமா அங்க வந்து போராட்டக்காரர்களை தாக்கியிருந்தாங்க இல்லையா? அந்த தாக்குதல் சம்பவம் தான் பெரிய அளவுல பேசப்பட்டது. அதை தாண்டி ஷானி அபேசேகரவோட இடைநீக்கம் அப்படின்னு நாட்டோட மிக முக்கியமான பல திருப்பு முனைகள்ல இவர் வந்து நீதிமன்ற படிகள்ல ஏறி இறங்கி இருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவருக்கு அப்புறமா வந்து தேசபந்து தென்னக்கோன் மாதிரி அவர் சந்திச்ச மாதிரி மிகப்பெரிய குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவுமே வந்து இந்த சிடி விக்ரமரத்ன மேல இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயமாவும் இருக்கு. அதை தாண்டி இந்த இவருடைய சேவை காலம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 1986ஆம் ஆண்டுல ஒரு புதிதா ஒரு நியமனம் பெற்று வாராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து 2019ஆம் ஆண்டுல பதில் போலீஸ் மா அதிபரா பொறுப்பேற்று 2020 நவம்பர்ல 35வது ஐஜிபியா வந்து அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தப்படுறாரு. இதுதான் அவருடைய சேவை காலமா இருந்திருக்கு. இந்த மே 9 அதாவது இந்த அறகலைய காலப்பகுதி இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த ஆட்சியாளர்கள் மூலமா போராட்டக்காரர்கள் தாக்கப்படுற சந்தர்ப்பத்துல போலீசார் வேடிக்கை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா முன்வைக்கப்பட்டது. தாக்குதல் நடத்துறாங்க, ஆனா அங்க இருந்த பாதுகாப்பு தரப்பினர் எல்லாமே வந்து வெறும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் யாரையும் தடுக்கவோ இல்லை, அவங்கள காப்பாற்றவோ இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போ பரவலா இருந்தது. அதுக்கு இவர் மேல ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இவர் வந்து அவங்களுடைய கைபொம்மையா செயற்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்ததே தவிர, அதுவும் ஒரு பெரிய விமர்சனம் தான். அதை தவிர இந்த மாதிரி இந்த தேசபந்து தென்னக்கோனுக்கு வைக்கப்பட்ட மாதிரியான மிக முக்கியமான பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இவர் மேல இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய உயிரிழப்பு வந்து போலீஸ் திணைக்களத்தில் வந்து ஒரு இதுன்னு தான் சொல்லணும், ஒரு பெரிய இழப்பாக தான் கருதப்படுது. இது இப்படி இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் வந்து பிரார்த்திக்கிறோம். ஆமா. அதோட வந்து இந்த விசாரணைகளும் வந்து கபில சந்திரசேனவோட பார்ட் 2 மாதிரி மாறாம, ஏதாவது ஒரு நல்ல முறையில விசாரணைகள் நடத்தப்பட்டது. தற்கொலையா இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளோட தொடர்பு பட்டிருக்கிறதுனாலையும், சுரேஷ் சலை விவகாரத்தில் அதிக அளவில் பேசப்படுறவர் அப்படிங்கிறதுனாலையும் சில நேரங்களில் இது கொலையாகவும் இருக்கலாம், தெரியல. அதை வந்து நீங்க முறையா விசாரிச்சு வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்படியே அவர் வந்து
இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளோட தான் தொடர்பு பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிறத தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடக்குமா இருந்தா அப்போ சாட்சிகளுக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கும் அரசாங்கம் நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். இப்படியே வந்து ஒரு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள் வந்து உயிரிழக்கும் போது அந்த கேஸ் வந்து முடியாமலே போகுமா அப்படின்ற சந்தேகமும் எழும்பி இருக்கு இல்லையா? அதாவது இன்னொரு தகவலும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உயர் மட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் மூலமா வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான். அதாவது இவர் சைடு தான் பண்ணியிருக்காரு. ஆனா ஒருத்தர் மூலமா வழங்கப்பட்ட ஒரு அழுத்தம்னால தான் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா இது எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படல. இப்படி தகவல்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ நாங்க வந்து எதையுமே உறுதிப்படுத்தாம வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்குமே அவசரப்படாம கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுக்கு முறையான வைத்திய பரிசோதனைகள் எல்லாமே நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது தான். அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்க விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட 3 ஜனாதிபதிகளுக்கு கீழே எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லாம வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து இந்த வயசு 63 வயசுல அதுவும் தற்கொலை செஞ்சு கொள்றாரு அப்படி இல்லைன்னா அவரோட வீட்டில் வந்து உயிரிழந்து கிடக்கிறாரு அப்படிங்கிறது வந்து போலீஸ் திணைக்களத்தோட இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க போலீஸ் திணைக்களத்தில் வேலை செஞ்சவங்க தானே, அவங்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் மாறி இருக்கு. அதை தாண்டி அவர் தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைக்கு உயிரிழந்திருந்தா அது வேற விஷயம். நான் சொல்கிறேன், ஒரு பாதுகாப்பு தொடர்பாகவும் ஒரு கேள்வி ஏற்படுத்துது. அதை தாண்டி நாடளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு நாளில் இந்த சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பார்க்கலாம். போலீசார் வந்து இது குறித்து விசாரணைகள் வந்து மேற்கொண்டுட்டு வராங்க தானே. இறுதி முடிவு என்ன அப்படின்றது தெரியும். ஆனால் எப்போ தெரியும் அப்படின்னு தெரியல. விசாரணைகள்லாம் ஆமா, ஏன்னா இப்போ இது மேலே ஒருத்தர் மூலமாக வழங்கப்பட்டிருக்க அழுத்தம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் சேவை காலப்பகுதியில் இருக்கும்போது இன்னொரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். என்னன்னா, அவர் சேவை காலப்பகுதியில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. என்னன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய 180க்கும் மேற்பட்ட போலீஸ் நிலையங்கள்ல இந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இருக்காங்க இல்லையா, அதாவது OIC அப்படின்னு சொல்லுவோம். அந்த OIC வந்து அரசியல்வாதிகளோட தனிப்பட்ட கோரிக்கைக்கு அமைய தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தின ஒரு நபராகவும் இவர் இருந்திருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய சேவை கால பகுதியில் நல்லா ஒரு சேவையை வழங்கியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து இவர் தொடர்பாக வெளியாயிருக்கக்கூடிய தகவல்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். முறையான விதத்தில் இப்போ விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கு. முறையான விதத்தில் விசாரணைகள் எல்லாமே நடக்கணும். ஆனால் எனக்கு என்னவோ இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா வழக்கு விசாரணை, ஊழல் விசாரணை அது அப்படின்னு எடுக்கிறத தாண்டி முக்கியமான புள்ளிகள் எல்லாம் தன்னுடைய உயிரை வந்து இழக்கிறது அதிகரிச்சிருக்கோ அப்படின்னு வந்து தோணுது. அந்த அந்த ஒரு விஷயமும் இப்போ பரவலாக பேசப்படுது. இப்போ கபில சந்திரசேன திரைசேரி அதிகாரி, இப்போ இவர், இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த தவறான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உயிரிழக்கிற விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது தொடர்பாகவும் அரசாங்கம் என்ன மாதிரியான விசாரணைகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த தகவல் இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ அரசியல் வட்டாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த எதிர்க்கட்சி பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. இப்போ இது எங்க கேள்விக்குறியாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது ஐக்கிய மக்கள் சக்திங்கிறத தாண்டி எதிர்க்கட்சிக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் நேரடியான தொடர்புகள் இருக்கு. அதாவது பாதாள உலக குழுக்கள் கிட்ட இருந்து எதிர்க்கட்சிகள் வந்து பணம் வாங்கி செயற்படுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கப்பம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அரசாங்க தரப்புல இருந்து பகிரங்கமாவே பாராளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த சரித் அபேசிங்க, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் அவரும், அதை தாண்டி விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரக்கித்த ராஜபக்ஷவும் இந்த ஹரக்கட்டாவோட தொடர்புகளை மேற்கொண்டிருக்கதா வந்து கைது செய்யப்படுறாங்க. இப்போ இன்னைக்கு நாளில் இவங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்களுக்கு மறுபடியும் விளக்கமறியல் தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ செஞ்ச வேலை சும்மா இல்லையா, அவங்களுக்கு விளக்கமறியல் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாளில் வந்து நீதிமன்றத்தில் அந்த ஹரக்கட்டாவோட மனைவி வழங்கின ஒரு காணொளி வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, CIDக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஒரு வீடியோவை. இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீதிமன்றத்தில் வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நாளில் இந்த சம்பவம் தொடர்பாக, இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக வெளியாயிருக்கக்கூடிய அந்த தகவல் அதுதான். அந்த காணொலியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னென்னா, ஹரக்கட்டாவோட மனைவியான மகேஷிகா மதுவந்தி அந்த காணொலி காட்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த லஞ்ச பணம் இருக்கு இல்லையா, அதாவது ஹரக்கட்டா வெளியில் எடுக்கணும், CID தடுப்பு காவலிருந்து அவரை வெளியில் எடுக்கணும், அதை தாண்டி இந்த பூசா அதி உயர் சிறைச்சாலையிலேருந்து அவர் ஒரு சாதாரண சிறைச்சாலைக்கு சிறை கைதியாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுக்காக அவங்க வந்து இந்த லஞ்ச பணத்தை வந்து சந்தேக நபர்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில். அதையும் தாண்டி இந்த லஞ்சம் கொடுப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகளோட பதிவுகளையும் மகேஷிகா மதுவந்தி, அதாவது ஹரக்கட்டாவோட மனைவி, லஞ்ச ஆணைக்குழுக்கிட்ட வழங்கியிருக்கிறதை தாண்டி இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்தில் இன்னும்
காரணம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க யாரு, சட்டமன்ற அதிகாரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இன்னும் பல தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த பெறப்பட்ட லஞ்ச பணம் வந்து ஒரு துறவி மூலமா பல உயர் பதவியில இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பிக்கு மூலமா போலீஸ் பதவிகள்ல இருந்து உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி இது தொடர்பாகவும் மேலதிக விசாரணை, இந்த பிக்கு யாரு, வாங்கின உயர் அதிகாரிகள் யாரு அப்படிங்கிறது தொடர்பாக விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 3 சந்தேக நபர்களும் மற்றொரு லஞ்ச சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கதா லஞ்ச ஆணைக்குழு கிட்ட ஒரு முறைப்பாடு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில். அதாவது இந்த லஞ்சம் தாண்டி இவங்க 3 பேருமே இன்னொரு லஞ்சத்தையும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த ஹரக்கட்டாவோட நெருங்கின ஒரு நபர், அதாவது துபாயில இருந்தாரு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா, கடைசியா ஒரு வாய்ஸ் நோட்ல கூட அவர் பேசியிருப்பாரு, ஹர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். அவர் வழங்கின வாக்குமூலத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதலாவது சந்தேக நபர் இந்தியாவில இருந்து தொலைபேசி அழைப்புகள் செய்து இந்த பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிச்சிருக்கதாகவும், அதை தாண்டி இவங்க இந்தியாவில இருந்ததை குடிவரவு மற்றும் குடியகழ்வு தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தி இருக்கு. ஆமா, இவங்க இங்க இருந்து 2 பேர் இந்தியாவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி 2023 ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி இந்த 3 சந்தேக நபர்களும் AL 274 அப்படிங்கிற விமானத்தில் இந்தியாவுக்கு பயணிச்சிருக்காங்க. அவங்க 2023 மார்ச் 7ஆம் தேதி இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதன்படி 3 சந்தேக நபர்களும் இந்தியாவில் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சந்தேக நபர்கள் வந்து நிதி மற்றும் வர்த்தக பரிவர்த்தனைகளை செய்யறதுக்கு நிறுவனங்களோட பதிவகத்துல இருந்து ஒரு அறிக்கையும் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றத்தில் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. 2வது சந்தேக நபர் 9 நிறுவனங்களோட தொடர்புகளை பேணிக்கிட்டு இருந்திருக்காதாவும் ஒரு விஷயம் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் பல அறிக்கைகளோட அடிப்படையில இந்த 3 சந்தேக நபர்களுக்கும் இடையில 1300க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் பரிமாறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பாக ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கிட்டையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு நாள்ல இவ்வளவு தகவல்களும் வந்து நீதிமன்றத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தி இருக்காங்க, லஞ்சம் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த நெஞ்சில சுகம் இல்லை அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த ஷாக் எல்லாம் அவங்க வந்து எப்படி தாங்கிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, பார்க்கலாம் விசாரணைகள் நடக்கும்போது முடிவுன்னு ஒன்று வரத்தானே போகுது. பட் இந்த விஷயத்துல வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரே கட்டத்துல வெளியில வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து இந்த அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதையும் தாண்டி இந்த விஜயதாச ராஜபக்ஷ அங்க இருந்தாரா இல்லையா அப்படிங்கிற தொடர்பான விசாரணைகளும் இப்போ தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்போ அவங்க போனாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். விஜயதாச ராஜபக்ஷ போனாரா, அவர் அந்த ஃபிளைட்ல இருந்தார் அப்படின்லாம் தகவல்கள் வந்துருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் வந்து தொடர்பு இருந்திருக்கு. அப்போ இல்ல அப்படின்னு சொல்றது சப்போர்ட் இருக்கதால தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ஹரக்கட்டா விடுங்க அப்படின்னா அவருக்கு வந்து வர முடியல. அதுக்குள்ள ஏதோ நடந்து இவங்களோட இந்த மாஃபியா வந்து வெளியில தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் வெளியில தப்பிச்சு போயிருப்பாங்க அதிகாரிகளோட இந்த மாதிரி ஊழல் நாளையும் லஞ்சம்னாலையும். இன்னும் எத்தனை தேடப்பட்டு வந்த முக்கியமான சந்தேக நபர்கள் அப்படி இல்லைன்னா குற்றவாளிகள் நாட்டில இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க, போலீஸ் பிடியில இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படிங்கறது யோசிக்க கூடியதா இருக்கு. அதாவது யூகிச்சிக்க கூடியதா இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில. அப்போ இவங்களுடைய விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருக்கு. இனி வரும் நாட்கள்ல இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நேரத்துல தான் ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அனுர அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு கொஞ்சம் கெட்ட காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா பக்கமும் வந்து இருக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பிடிச்சி அவங்கள வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்துறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 வயது மாணவனை அண்மையில ஒரு போலீசார் வந்து சோதனைக்கு உட்படுத்துறாங்க. அதுவும் இந்த புதுச்செட்டி தெரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஏரியால தான் அந்த சோதனை நடவடிக்கை நடக்கும்போது ஒரு 17 வயசு சிறுவன் ஒருத்தர் அந்த பகுதியால போயிருக்காரு. ஸோ போலீசார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனை வந்து சந்தேகத்தின் பேர்ல கூப்பிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய பேக் ஒன்று வச்சிருந்திருக்காராம். அதில் வந்து நிறைய காசுகள் இருந்ததா சொல்றாங்க. ஸோ போலீஸாருக்கு உடனே டவுட் வருது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க அந்த மாணவனை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய உள்ளாடையில இருந்து அப்படின்ற போதைப் பொருளை வந்து போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட வந்து விசாரணைகளை மேற்கொள்ளும் போது தான் அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வந்து வெளியாகுது.
அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழமையா இந்த பாடசாலை மாணவர் வந்து பாடசாலைக்கு போவார் இல்லையா? அப்படி போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து இந்த மாணவர் வந்து தனியா கூட்டு போயிட்டு மிரட்டுறாராம். அதாவது நான் சொல்ற வேலைய நீ வந்து செய்யணும். இல்லன்னா நான் வந்து உன்ன கொன்றுவேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதிய வந்து குடுக்குறாரு. இத வந்து வீட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிடுறாராம். அந்த பையனும் மரண பயம் இல்லையா? ஒரு 17 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? இல்லாட்டி என்ன கொன்றுவாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த பொதிய வாங்கிட்டு வீட்ல கொண்டு போய் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபோன் மூலமாக இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. கொஞ்சத்த வந்து மட்டக்குழி பகுதியில கொண்டு போய் குடுங்க, கிராண்ட் பாஸ் பகுதியில கொண்டு போய் குடுங்க அப்படின்போது, பையனும் வேற வழி இல்லாம இத வந்து கொண்டு போய் குடுக்குறாரு. இப்படிதான் அந்த கடத்தல் நடவடிக்கை வந்து இடம்பெற்றிருக்கு. நடந்திருக்கு. இந்த கடத்தல் நடவடிக்கை ஒவ்வொரு தடவையும் இந்த பையன் வந்து போகும்போதும், அந்த பையனுக்கும் எக்ஸ்ட்ராவா காசு கொஞ்சம் குடுக்குறாங்க. அதாவது ரூ. 2000 இருக்கட்டும், ரூ. 5000 இருக்கட்டும், அந்த பையனுக்கு காசு குடுத்துருக்காங்க. இந்த பையன் சின்ன பையன் அப்படின்றதால அவர் என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடுத்த காசுக்கு இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா? கொத்து ரொட்டியா இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும், அந்த புடிச்ச சாப்பாட வந்து அவர் வாங்கி சாப்பிடுறாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா. வேற என்ன அந்த காச வச்சு என்ன பண்ணணும்னு கூட வந்து அந்த மெச்சூரிட்டி தெரியாது. கூட அவங்களுக்கு இல்ல இல்லையா? ம். ஸோ அதே மாதிரி அந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பொட்டலத்த வந்து குடுப்பாங்க. ம். இங்க கொண்டு போய் குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அத வந்து தொறந்து பார்த்ததே கிடையாது. உள்ள என்ன இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்ப ம். என்ன மக்கள் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் மட்டும் தானா? இதே மாதிரி எத்தனை எத்தனை பேர்? பாடசாலை மாணவர்களை இவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியுது இல்லையா? ஸோ பெற்றோர்களே இத பார்த்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு நாங்க ஒன்று தான் ரிக்வெஸ்ட் பண்றோம். என்ன ம். அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனம் அவதானம். செலுத்துங்க. ஆமா. ஏன்னா, இப்போ இப்போ இந்த விஷயம் வந்து எவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த 17 வயசு மாணவன் வந்து என்ன பண்ணணும்? அத வச்சு என்ன பண்ணணும்? யாருக்கு குடுக்கணும்? குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட படி அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஓகே. ஆனா, இதுவே கொஞ்சம் இது தொடர்பான அறிவு இருக்க ஒருத்தர்ன்னு வைங்களேன். அந்த ஸ்டூடண்ட்டுக்கோ, அப்படி இல்லன்னா அந்த ஸ்கூல் போற பையனுக்கோ, யாருக்கோ அது பத்தி ஒரு போதைப் பொருள் பத்தி ஒரு தெளிவு இருக்கு. அத வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். அப்ப அது எவ்வளவு பாரதூரமா மாறி அதே இருக்கும் மாதிரி இல்லையா? அந்த பையனுக்கு இத பத்தி தெரியும்போது, ம். அந்த பையன் தன்னுடைய சக மாணவர்களுக்கு இத வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்போது, ஒரு சமுதாயமே அதுல வந்து பாதிக்கப்பட போகுது பாதிக்கப்படுது. இல்லையா? ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறுற மாதிரி ஆயிரும். அப்போ அரசாங்கம் இனிமேலும் எனக்கு தெரியல. வ அ போதைப் பொருள வந்து நாங்க ஒழிச்சுட்டோம் அப்படின்னு இதுக்கு மேலேயும் நீங்க மார்த்தட்டி மேடைகள்ல பேசுவீங்களா இருந்தா, அது நிச்சயமா வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம். இங்க வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் முடியல. நீங்க எப்படி சொல்றீங்களா இருக்குமா இருந்தா, இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பெரிய பெரியவங்க இருக்காங்க இல்லையா? அந்த துபாயில இருந்து கடத்துறவங்க, பல நாள் படகுகள்ல கடத்துறவங்க, அவங்கெல்லாம் வேணா சைலன்ட்டா இருக்கலாமா? இருக்கும். இந்த அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு. ஆனா அடிமட்டத்துல இருந்து இன்னும் இந்த போதைப் பொருள் ஒழுங்கான முறையில ஒழிக்கப்படல அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இருந்து நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா? கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் அத தாண்டி இப்போ இது ஒரு அதுவும் கொழும்புல நடந்திருக்க ஒரு விஷயம். இது இன்னும் அத தாண்டி இப்ப போலீஸ்ல மாட்டியிருக்காங்க. இனி அவருடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? இது எத்தன நாளா நடந்துகிட்டு இருக்கு? இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு? மேபி அந்த மாணவன் மூலமா வந்து பாடசாலையில அவருடைய நண்பர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். தெரியாது இல்லையா? இப்ப இப்ப விசாரணைகள்ல விசாரணைகள் தான் வந்து தெரிய நடந்துகிட்டு வரும். இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம். இதுல வந்து பெற்றோர்களும் அதிகமா அவதானம் செலுத்தணும். அத தாண்டி அரசாங்கமும், ஸ்கூல் இது எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு சமூகமா வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ கொண்டு வர்ற மாதிரி, விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நாங்களும் செயற்படுறோம். அத தாண்டி வீட்ல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல், டீச்சர்ஸ் இவங்க. இத தாண்டி வந்து இப்போ எங்களுடைய பாதுகாப்பு தரப்பு, அரசாங்கம் அப்படின்னு சொல்லி இதுல எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அதனால இனிமேலும் வந்து இதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல பொறுப்பா இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு மேலயும் இந்த விஷயத்த வந்து ஒரு வெறும் மேடை பேச்சுக்களுக்கு மட்டுமே சொல்லாம, தேர்தலுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளாம, இத தாண்டி அடிமட்டத்திலிருந்து போதைப் பொருள ஒழிக்கணும். அதுதான் சரியான ஒரு போதை ஒழிப்பாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஊழல கண்டுபிடிக்கிறீங்க, ஊழல்வாதிகள கைது செய்றீங்க, அவங்கள உள்ள வைக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி, நீங்க அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, இங்க வந்து போதைப் பொருளால சின்ன சின்ன பசங்க எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிரும். அதே அதனால மாதிரி அவங்க அத வந்து ஒழிச்சு கட்டும்போது, இங்கால இன்னொரு விஷயம் வந்து ஒரு பூதாகரமாக வெடிச்சிரும். வெடிச்சிருக்கும் இல்லையா? ம். அப்புறம் அத வந்து திருப்பி அடிக்கிறதுக்காக திருப்பி இவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற பட்சத்துல வந்து அது ம். நாட்டுக்கு இல்ல நல்லதா தான் இதுலயும் இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க, வாக்குறுதிகள்ல ஊழல்வாதிகள கொண்டு வருவோம், வெளில கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வாக்குறுதியோ, நாட்டுல போதைப் பொருள் ஒழிக்கப்படும் அப்படிங்கிறதும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். நீங்க வழங்குன ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி. ஆனா எங்களுடைய இளைஞர் சமுதாயம், அடுத்து வரப்போற ஜெனரேஷன் வந்து இதனால ஸ்பாயில் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப போதைப் பொருள்னா போதைப் பொருள் மட்டும் இல்ல தானே. அத பயன்படுத்துறதுனாலயோ, அது இன்னொருத்தவங்களுக்கு குடுத்து அவங்களும் பயன்படுத்துறதுனாலயோ, அதுல அவங்களுடைய
அவங்களுடைய அந்த கான்ஷியஸ் இல்லாம போய் அவங்க அடுத்து என்னென்ன குற்றச்செயல்களுக்கு இன்வால்வ் ஆவாங்க இல்லையா? பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. கேட்டா பின்னாடி வந்து என்ன போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாரு, போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தாரு. எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்ப இது பயன்படுத்துறவங்கனால இன்னும் எவ்வளோ குற்றச்செயல்கள் நடக்க போகுது நாட்டுல. அதனால இது தயவு செஞ்சு இது போதைப் பொருளுக்கு மட்டும் ஒரு முடிவு இருந்தாதான் எங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து ஒழுங்கான முறையில ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இத்தனை நாள் ஆட்சியாளர்கள் எல்லாமே எப்படின்னா, நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வர்றதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸா தான் இருந்தாங்க. இல்லையா? சரி ஓகே கொண்டு வர்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க கண்டுக்காம இருக்கோம். கண்ண மூடிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க அரசாங்கம் வந்த புதுசுல வந்து போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போயிட்டு மேடை அமைச்சு நீங்க வந்து பேசுனதை பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. பேச்சுக்களுக்கு தாண்டி செயல் நடைமுறையிலையும் அது சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஊடகமா எங்களோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கு. சரி, ஓகே. பார்க்கலாம் என்ன இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளைக்கு விடுமுறை. நாளை இல்ல. நாளை மறுதினம் 2 நாளும் இல்லாம நாங்க திங்கட்கிழமை மறுபடியும் இன்னைக்கு இந்த 3 நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா எடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட கருத்துக்களை நாட்டுல பதிவாகி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பா அதை தாண்டி உங்களுடைய இதை என்ன பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நிகழ்ச்சிக்கு கீழே கமெண்ட்ல வந்து பதிவிட மறக்காதீங்க. ஸோ திங்கட்கிழமை சந்திக்கலாம். பை பாய். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.